உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கண்களிலே உங்களுக்கு ஆண்டவர் தயை உண்டு பண்ண போகிறார். இன்றைக்கு உங்க காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கலாம், பல மாதங்கள் ஆகியும் பல நாட்கள் ஆகியும் ஒன்றுமே செய்யாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தயையை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். உங்களுடைய ஆலயத்தை கட்டுவதில் உங்களுக்கு ஒரு தயையை கர்த்தர் தரப்போறார். உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் ஒரு தயையை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுடைய வேலைகள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய தொழில்கள், இன்னும் உங்களுடைய வீட்டை கட்டுவதில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தயையை கர்த்தர் தரப்போகிறார். மனித கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க போகிறது. அநேக காரியங்கள், வழக்குகள், வாதாடு, நிறைய பிரச்சனை, நிறைய வேதனை, நிறைய நெருக்கம், நிறைய கஷ்டம், ஒத்துழைப்பே இல்லாம ரொம்ப பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தயையை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். எந்த மனுஷன் தடுத்தானோ, எந்த மனுஷன் எதிர்த்தானோ, எந்த மனுஷன் காரியம் வாய்க்காதபடி முட்டுக்கட்டையாய் செயல்படுகிறானோ, அந்த மனுஷனுக்கு முன்பாக உங்களுடைய காரியத்திலே ஆண்டவர் தயையை உண்டு பண்ண போகிறார். பரலோகத்தின் தகப்பன் எதிர்ப்புகளை அகற்றி தடைகளை முறித்து இன்றைக்கு வழியை ஆண்டவர் உங்களுக்காக திறக்க போகிறார். பல நாட்கள் தடைப்பட்ட காரியம், பல நாட்கள் முடங்கி போன காரியம், பல நாட்கள் செயலற்று போன காரியங்கள் இன்றைக்கு கர்த்தரால் இன்றைக்கு தயையை கட்டளையிட்டு வழியை ஆண்டவர் திறந்து உடைய காரியம் வாய்க்கும்படி நடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். சொந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே, எனக்கு தயே இல்லை, நான் என்ன செய்வது? யாருடைய கண்களையா எனக்கு தயவு கிடைக்கணும்? ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இந்த காரியத்தில் எனக்கு தயை செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம், வாஞ்சையோடு இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தயையை கட்டளையிட்டு எது முடியாமல் இருக்கிறதோ அதை முடியும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் தயை உண்டு என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தயையை கர்த்தர் உண்டு பண்ண போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். எதுல தயை இவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதுல உங்களுக்கு தயவை கர்த்தர் கொடுத்து அந்த காரியத்தை நடத்தி வைக்க போகிற நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.